வெல்கம் டு ராமான்ஸ் அரீனா. நான் உங்கள் அப்துல் ரஹ்மான். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் போட் நெக் பிளவுசஸோடைய பேட்டர்ன்ஸை எப்படி நம்ம பண்ண போகிறோன்றதை பார்த்துட்ருக்கோம். நம்ம இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து 32, 34, 36, 38, 40, 42 எல்லா சைஸ் பேட்டர்ன்ஸும் வந்து நம்மளால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் கொடுத்துருக்க நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஷிப் பண்ண முடியும். ஸோ 1200 rupees ஆகும் அந்த டோட்டல் 6 பேட்டர்ன்ஸும் 32 to 42 வரைக்கும். ஸோ உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ராமாஜனா, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 40 சைஸ் பிரின்சஸ் கட்டில் வந்து போட் நெக் மாடல் வெட்ட போகிறோம். அதை பாருங்கள். நம்ம வந்து பேக் மார்க் அடிக்கிறோம். ஒரு 1.5 inch பேக் மடிச்சிக்கிறதுக்காக ஒரு மார்க் ஒன்று அடிக்கிறோம். மார்க் போட்டதுக்கப்புறம் அந்த லென்த் வந்து பேக் லென்த் ஒரு 15 inch. 15 inch ஒரு புள்ளி வச்சுருக்கோம். ஒரு 1/2 inch மேலே தையலுக்காக 1/2 inch மேலே எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் அடிச்சிருக்கோம். ஷோல்டர் வந்து 14 inch வேணும். 14 inch ஒரு மார்க்கு. அதே போல் நல்ல கீழே ஒரு மார்க்கு. இப்போ ஜஸ்ட்டு வந்து 40 inch. 40 inchனா ஒரு 3 inch எக்ஸ்ட்ரா வச்சு 4 ஒரு பங்கு 10.25 புள்ளி ஒன்று வரும். 10.25 புள்ளியில் ஒரு மார்க் வைக்கணும். 10.25 புள்ளியில் ஒரு மார்க் வச்சுட்டு பேக் வந்து நமக்கு 34 inch வேணும். வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு 34 4 ஒரு பங்கு 8.5. இந்த டாட்டுக்கு 1 inch எக்ஸ்ட்ரா வச்சு 9.5 ஒரு மார்க் வச்சுருக்கோம். மார்க் வச்சு இப்போ ஆம்போல் பார்க்குறோம். ஆம்போல் வந்து 8.25 வேணும். 8.25க்கு 7.25 ஒரு புள்ளி வைக்கிறோம். 7.25 ஒரு புள்ளி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆஃப் ஸ்கொயர் ஒன்று போடுறோம். போட்டு அந்த ஆம்போல் வந்து செக் பண்ணுறோம் கரெக்டாக 8.25 வருதா அப்படின்ட்டு. 8.25 வருது. ஒரு இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சு சேப் அப்படி ரவுண்ட் எடுத்தோம்னா ஆம்போல் வந்துடும். ஃப்ரண்டில் ஒரு சென்டிமீட்ரு எக்ஸ்ட்ரா வந்து கிராஸ் வெட்டணும். ஏன்னா ஐநக்குங்கிறதுனால நமக்கு வந்து பின்னாடி சுருக்கம் வராமல் இருக்கிறக்காக அப்படி வெட்டணும். அப்படி மார்க் பண்ணியிருக்கு. இப்போ சைடு மார்க் போட்டாச்சு. அப்படியே அந்த சைடு மார்க்லேருந்து ஷேப்பாக எடுத்து ஆம்போல் மார்க் பண்ணுறோம். ஆம்போல் மார்க் பண்ணியாச்சு. ஆம்போல் மார்க் பண்ணுறதுக்கப்புறம் 2.25 inch ஷோல்டர் வித்து 2.25 inch வேணும். 2.25 inch ஒரு புள்ளி வச்சுருக்கு. இப்போ மேலேருந்து ஒரு 3.5 inch ஒரு புள்ளி வச்சுருக்கு. அதாவது நெக்கு டீப்பு, பேக் நெக் டீப்பாக தான். அப்படியே ஒரு ஷேப் ரவுண்ட் ஷேப் எடுத்தாச்சு. போட் மாதிரியே வரைஞ்சாச்சு. ஆம்போல் வந்து 8.25. சைடில் வந்து ஒரு 1.25 inch தையல் அலவன்ஸ் வச்சு அது ஒரு மார்க் அடிச்சிருக்கு. ஷோல்டர் ஒரு சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கு. ஆம்போல் வந்து 8.25 inch கரெக்டாக இருக்கு. இப்போ சைடு கட் பண்ணுறோம். ஷோல்டர் அதே மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சு மார்க் படியே நம்ம வெட்டுறோம். இப்போ பேக் நெக்கு கரெக்டாக அந்த மார்க்குக்கு வெளியே வெட்டுறோம். தையல் மார்ஜின் வந்து தைக்கிற அளவு எவ்வளவோ அவ்வளோ வச்சு மார்க் பண்ணியாச்சு. பேக் வெட்டியாச்சு. இப்போ அர்க்காத் எந்தெந்த இடத்துல இதை தைக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு அர்க்காத் ஒன்று போடணும். அதில் லென்த் வந்து 15,
15 இன்ச்சு 40 சைஸ். ஆமோல் வந்து 8.25. அந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 8.5 வந்து 8 17 34 இன்ச்சு வரும். பேக் வெட்டியாச்சு. பேக்கை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறோம். ஆஸ்டிஸ் பேக் எதே மாதிரி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணுறோம். நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நெக்கு அதே அளவு மார்க் பண்ணியாச்சு. பேக் லென்த் ஃப்ரண்ட் லென்த் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம பேக்கு நெக்கு கொஞ்சம் மேலே ஏறி வேணும்னாக்கா ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் பட்டியிலேருந்து ஒரு 4 இன்ச்சில் ஒரு புள்ளி வைக்கிறோம். அதனால தான் சேப்பாக நேராக வெட்ட போகிறோம். மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி 4 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆமோலில் பாதி லெவலில் வர்றது ஒரு புள்ளி வச்சுக்கணும். 8.25 பாதி அதில் ஒரு புள்ளி வச்சுட்டு மேலேருந்து வந்து நமக்கு அந்த டாட் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச்சு வரும். 40 சைஸுக்கு வந்து 10.5 இன்ச்சு வரும். 10.5 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சாச்சு. அது கீழே ஒரு 5.5 இன்ச்சு வேணும் நமக்கு. 10.5 5.5 16 இன்ச்சு. 16 இன்ச்சு லென்த்து வரும் ஃப்ரண்ட் லென்த்து. பேக் லென்த்து வந்து உங்களுக்கு 15, ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ போட்ட மார்க்லேயே வந்து ஷேப்பாக வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஷேப்பாக 2.5 இன்ச்சு அந்த டாட்டுடைய வித்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து அந்த தையல் அலவன்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறோம். கீழே வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறோம். ஏன்னா டாட்லாம் வந்து நம்ம பிடிக்க போகிறதுனால இடுப்பு மெஷர்மெண்ட் கரெக்டாக 4ல் ஒரு பங்கு வந்துடும். அதுக்காக 5 சென்டிமீட்டர் மார்க் நம்ம வச்சு அதில் ஒரு மார்க் வச்சுருக்கு. மார்க் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணுறோம். டாட்டு போகிறதுக்கு நமக்கு வந்து 8 இன்ச்சு கரெக்டாக வருது. 8 இன்ச்சில் ஒரு புள்ளி வச்சிடறோம். புள்ளி வச்சுட்டு இந்த தையல் மார்க் அலவன்ஸ் மார்க் 1.5 இன்ச்சு மார்க் வந்து இனிமேல் போடுவோம். நம்ம அதில் 1.5 இன்ச்சு மார்க் போட்டாச்சு. அது 1.5 இன்ச்சு மார்க் போட்டோடனே நம்ம கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பாக எடுக்கணும். ஏன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் நம்ம ஃப்ரண்ட் லென்த்து பேக் லென்த்தை விட. அதனால் லேசாக லைட் ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு தச்சு முடிகிறோம் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அது மாதிரி லென்த்து கூட வச்சு நம்ம மார்க் ஒன்று பண்ணுறோம். அந்த மார்க்லேயே வந்து ஒரு தையல் அலவன்ஸ் வச்சு நம்ம வெட்ட போகிறோம். பண்ணணும் எக்ஸ்ட்ரா வச்சு. ஆமோல் ஃப்ரண்ட் ஆமோல் எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளடக்கி வெட்டிக்கிறணும். அப்போ தான் அந்த சுருக்கம் இருக்கம்லாம் வராது. அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அது ஒரு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அந்த ஷேப்பாக வெட்டுறோம். நம்ம லைட் ரவுண்டு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு ரவுண்ட் ஷேப்பு தான் அதில் வெட்டுறோம். நம்ம டாட் பிடிச்சோன்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸ்ட்ரைட்டாக வந்தாலும் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்துடும்.
மார்க்லேயே வெட்டுறோம் பண்ணுங்க. ஃப்ரண்ட் நெக்கும் அந்த தையல் மார்ஜின் வச்சு ஏற்கனவே நம்ம வெட்டியிருக்கோம். அதனால் நம்ம வந்து தையல் மார்க் அதிலே இருக்குது. அதனால் மார்க்லேயே வெட்டிடுறோம். நம்ம ஒன்றே அழிஞ்சு தையல் மார்க் அவுட்லைனில் அடிச்சாச்சு. மார்க்லேயே வெட்டுறோம் ஃப்ரண்ட். டாட் பாயிண்ட்ல இருந்து ஷேப்பாக கொடுக்குறோம். நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து ஆமோல் பக்கத்தில் ஒரு டக்கு ஒன்று பிடிப்போம். ஒரு டாட், அந்த டாட்டுக்காக வந்து ஒரு 1/4 இன்ச்சு அது ஷேப்பாக வெட்டி அந்த பாயிண்ட் இல்லாமல் ரவுண்டாக கொண்டு வந்துடுறோம். அதை கொண்டு வந்து செக் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட இருந்தால் கூட நம்ம அதை வந்து வெட்டிடணும். வெட்டினா தான் உங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தைக்கிறவங்க வந்து எதுவுமே வெட்டாமல் தைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ இந்த பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு புள்ளி ஷேப்பாக எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு அர்க்காத்து போடுறோம். இப்போ தையல் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மார்க் பண்ணி காமிக்கிறோம். நம்ம எல்லா மார்க்கும் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கை வெட்ட போகிறோம். கை வந்து எல்போ ஸ்லீவ், அது வந்து கை லூஸ்க்காக ஒரு மார்க் பண்ண போகிறோம். மடி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கை லூஸ் வந்து நமக்கு வந்து 6 இன்ச்சு வேணும். கை லூஸ் 6 இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் லென்த்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சில் ஒரு மார்க் வச்சாச்சு. அந்த சீருடைய வித்து வந்து உங்களுக்கு 7.25 வரும். ஏன்னா 7.25 வச்சா தான் அந்த ஆமல் வந்து 8.25 வரும். அடிக்கை நீளம் வந்து கை நீளத்தோடு ஒரு 3 இன்ச்சு கம்மியாக இருக்கும். 10 ஒரு 7.5 வச்சு அதில் ஒரு மார்க் வைக்கிறோம். மார்க் வச்சுட்டு அப்படியே மேலே இருந்து அந்த மார்க் அப்படியே கொண்டு வந்து கீழே அந்த புள்ளியில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணியாச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆமல் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வந்துடும். 8.25 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ தையலுக்காக ஒரு 1.25 இன்ச்சு பாடியில் எவ்வளோ வச்சோமோ அந்த அளவுக்கு மார்ஜின் வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க்லேயே இப்போ வெட்டுறோம். நம்ம கை வெட்டியாச்சு. ஆமாம், மறுபடியும் செக் பண்ணுறோம். கை வெட்டியாச்சு. எல்லா சைஸ் பேட்டர்னுமே நாங்கள் வெட்டுறோம். 32 சைஸ்லேருந்து 42 சைஸ் வரைக்கும் பேட்டர்ன் வெட்டி ரெடியாக வச்சுருக்கோம். எல்லா சைஸுமே கரெக்டான மெஷர்மெண்ட் படி இப்போ நான் காமிச்சது மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம். எல்லா பேட்டர்னும் எங்கள் வசம் இருக்குது. இப்போ
இப்போ ஃப்ரண்டில் வந்து ஆமல் ஷேப் கொஞ்சம் எடுக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு 1 சென்டிமீட்டர் ஷேப் எடுத்தாச்சு. ஷேப் எடுத்து அந்த ஃப்ரண்ட்டு தெரிகிறதுக்காக ஒரு அர்க்காத்து போடுறோம். தையல் அலவன்ஸுக்காக கீழே ஒரு அர்க்காத்து, மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அர்க்காத்து. இத்துடன் வந்து பேட்டர்ன் வந்து முடிஞ்சு. கையிலாம் 10 இன்ச்சு, ஆமோல் 8.25, இது வந்து 7 இன்ச்சு அடிக்கை, கையில் ஒரு 6 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் 40 சைஸ் பிரின்சஸ் கட் போட் நெக் ப்ளவுஸோடைய பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ டோட்டலாக நான் சொன்னபடி 32 to 40 சைஸ் வந்து எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1200 rupees பே பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட வந்து. இந்த சேனல் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மன பெல் கிளிக் பண்ணுங்கள். ராமாஜனா லெட்ஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ.